குயில் பாருங்கள் என்ன அழகாக லாவகமாக அந்த பப்பாளி பழத்தை கொத்தி சாப்பிடுதுன்னு. சூப்பராக உட்காந்துட்டு அழகாக கொத்தி சாப்பிடுது பாருங்கள். பாருங்கள் என்ன அழகாக சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த தோலை மட்டும் அழகாக ஓடு மாதிரி அப்படியே தள்ளி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க தள்ளி விட்டுச்சிங்களா, அவ்வளோதான். பாருங்கள் தக்காளி செடி அரும்பு வைக்கிற ஸ்டேஜ் வந்துருக்கு. புதினா செடியெலாம் ஓரளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்க பயன்படுத்தலாம். இப்போ நேற்று வாங்கிட்டு சண்டே வாங்கிட்டு புதினாக்களை திருப்பி நட்டு வச்சுருக்கேன், பார்ப்போன்னு சொல்லிட்டு. இந்த ரோஜா செடி தளிர் விட்டு வந்திருக்கு. ஒரு கட்டிங்ஸ் வெட்டு வச்சோன்னீங்களா, அதில் 2 செடி வந்திருக்கு. இதுவும் வரும்னு நினைக்கிறேன். பச்சையும் அப்படியே தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் தெரியல, குச்சி குச்சாக நிற்குது. இங்கே ஒரு ரோஜா கட்டிங்க துளிர் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் லெமன் ஒரு 10 லெமன் கிட்ட கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். லெமன் செடியிலேருந்து தானாக பழுத்து இந்த மாதிரி இருந்தது. லெமன் செடியில் பழங்கள் இருக்க தான் செய்யுது, பறிக்கணும். அதுவாக தானாக வந்து எடுக்கிறேன், பறிக்கிறது இல்லை. மஞ்சள் கனகாம்பரம் 1-2 பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, அரும்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர் செடி இருந்தால் டிசம்பர் பூ பூத்துருக்கும். என்ன பண்ணுறது. பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட் மீ. வாழ்க வளர்க.